ஆட்சியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி காந்தி சாலை அருகே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் நெசவாளர்களுக்கு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். ஆனால் திமுக ஆட்சியில் எந்த திட்டங்களையும் நிறைவேற்றாததால் நெசவாளர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகள் அதேபோல கைத்தறி நெசவாளர்கள் இரண்டு தொழிலும் இந்த ஆரணி சட்டமன்ற தொகுதியிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். இரண்டு தொழிலுக்கும் அதிமுக ஆட்சியிலே நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். விலையில்லா மின்சாரம் கைத்தறிக்கு 200 யூனிட், விசைத்தறிக்கு 750, நெசவாளர்களுக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுத்தது அதிமுக ஆட்சியிலே. கைத்தறி நெசவாளர்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதைத் தொடர்ந்து செய்யாற்றில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி விவசாய நிலங்கள் பறிக்கப்படுவதை எதிர்த்து போராடிய விவசாயிகளை திமுக அரசு குண்டர் சட்டத்தில் கைது செய்ததாக குற்றம் சாட்டினார். கிட்னி திருடர்களை ஏன் கைது செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதரையும் விட்டு வைக்கவில்லை என்று தெரிவித்தார். விவசாயியுடைய நிலங்கள் பறிக்கப்படும் என்று விவசாய நிலங்கள் பறிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு போராட்டம் நடத்தியவர்களை குண்டர் சட்டத்திலே கைது செய்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை எண்ணி பாருங்க. எதுல பார்த்தாலும் ஊழல், ஊழல் நடக்காத இடமே இல்லை. கிட்னி கூட விட்டு வைக்க மாட்டாங்க. இனிமேல் இன்னைக்கு எதுக்கா போய் கிராம ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு சொல்லுங்க, மனுஷனை கிடைக்கிற மாதிரி இந்த அரசாங்கம் மனிதரையும் விட்டு வைக்கல. நேற்றைய பரப்புரையின் இறுதியாக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மக்களிடம் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி அனைத்திலும் கமிஷன் கிடைப்பதால் திமுக அரசு விலை உயர்வு குறித்து கவலைப்படவில்லை என்று தெரிவித்தார். கூட்டணி என்பது சூழ்நிலைக்கு ஏற்ப எதிரிகளை தோற்கடிக்க அமைக்கப்படுவது என்றும் கொள்கை என்பது நிலையானது எனவும் விளக்கம் அளித்தார். இன்றைக்கு இவ்வளவு கட்டுமான பொருட்கள் விலை இவ்வளவு கடுமையா உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு மனமில்ல. ஏன்னா எல்லாத்திலையும் கமிஷன் கிடைக்குது. வேண்டுமென்று திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்துட்டாரு. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காதுங்கிறாங்க. ஆக இவர்கள் கூட்டணி சேர்ந்தா நல்லதா இருக்கும், அதிமுக சேர்ந்தா அவதூறா பேசுவாங்க. ஆக கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு கட்சிகள் ஒன்றாக இணைந்து வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு, எதிரிகளை தோற்கடிப்பதற்காக அமைக்கப்படுவது கூட்டணி. கொள்கை என்பது நிலையானது. அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய தலைவர்கள் அப்படித்தான் எங்களுக்கு வகுப்பை சொல்லி எங்களுக்கு பாடம் கற்பித்திருக்கின்றார்கள். அதன்படிதான் நாங்கள் செயல்படுவோம். ஸ்டாலின் அவர்கள்